ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சில எதிர்ச்சொற்களை பயன்படுத்தி எப்படி அதில் வாக்கியங்கள் அமைக்கலான்றதை பார்ப்போம். ஆப்போசிட் வேர்ட்ஸ் யூஸ்டு சென்டென்சஸ். விலோம் சப்தோங் உபயோகித் வாக்கியோங் அப்படின்னா விலோம் சப்தோங்னா எதிர்ச்சொற்களை பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்கலாம். விலோம் சப்தோங் உபயோகித் வாக்கியோங். இப்போ அசுத்தம் சுத்தம் அந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறோம். எப்படின்னா, இந்த இடம் ரொம்ப அசுத்தமாக இருக்குது, சுத்தம் பண்ணுங்க. இந்த இடம் அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கும் இதே வேர்டு தான். அசிங்கமாக இருக்குது சுத்தம் பண்ணுங்க, அசுத்தமாக இருக்குது சுத்தம் பண்ணுங்க அப்படின்ட்டு. யக் ஜகத் பகுத் கந்தீகை இசே சாப்கரோ. இந்த இடம் ரொம்ப அசுத்தமாக இருக்கிறது, சுத்தம் பண்ணுங்க. இது முதல் கடைசி, இதுதான் உனக்கு முதலும் கடைசியும் அப்படின்னும்போது எக் பகலா அவ் ஆகிரிகை, இதுதான் உனக்கு முதலும் கடைசியும். இது சரி தப்பு அப்படின்னா சஹி அப்படின்னா சரி, கலத் அப்படின்னா தப்பு. அப்போ இந்த கணக்கு சரி, இந்த கணக்கு தப்பு அப்படின்னு. எக் காதா சஹிகை, இந்த கணக்கு சரி. எக் காதா கலத்கை, இந்த கணக்கு தப்பு. இந்த கணக்கு தப்பு, சரியாக செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு எக் காதா கலத்கை, இந்த கணக்கு தப்பு. சஹிசே கரோ அப்படின்னா சரியாக செஞ்சுட்டு வா. எக் காதா கலத்கை சஹிசே கரோ. இங்கே எனக்கு சுதந்திரமே இல்லை, ஒரு அடிமை போல் வாழ்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ சுதந்திரம் அடிமை. ஆஜாதி அப்படின்னா சுதந்திரம், குலாம் அப்படின்னா அடிமை. அப்போ யஹான் முஜே ஆஜாதி நஹிகை, இங்கே எனக்கு சுதந்திரம் இல்லை. ஏக் குலாம் ஹி தரக் ரகத்தாகை, ஒரு அடிமை போல் வாழ்கிறேன். யஹான் முஜே ஆஜாதி நஹிகை ஏக் குலாம் கி தரக் ரகத்தாகை. இதவே இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது இஸ் கர்மேங் அப்படின்னு சொல்லிட்டு முஜே ஆஜாதி நஹிகை அப்படின்னு சொல்லலாம். இங்கேன்னும் போது யஹாங், அங்கே எனக்கு சுதந்திரமே இல்லைன்னும் போது வஹாங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நீங்கள் பொய் சொல்கிறீங்களா உண்மையை சொல்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு கியா ஆப் ஜூட் கக் ரஹே ஹைங் அப்படின்னா நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க, பொய் சொல்கிறீங்களா அல்லது உண்மையை சொல்கிறீங்களா அப்படின்னா ஆப் சச் போல் ரஹே ஹைங் அப்படின்னு. இதவே நீ பொய் சொல்கிறியா அப்படின்னும் போது கியா ஆப் ஜூட் கக் ரஹா ஹை அப்படின்னா நீ பொய் சொல்கிறியா. ஆப் சச் போல் ரஹா ஹை அப்படின்னா நீ உண்மையை சொல்கிறியா அப்படிங்கிறது. இதவே ஒரு கேர்ள்கிட்ட பார்த்து சொல்லணுன்னா கியா ஆப் ஜூட் கக் ரஹி ஹை, ஆப் சச் போல் ரஹி ஹை அப்படின்னு. நீ பொய் சொல்கிறியா உண்மையை சொல்கிறியா அப்படின்னு. பாயை பார்த்து சொல்லணும்னா ரஹா ஹை, ஒரு கேர்ள் சொல்லிச்சுன்னா ரஹி ஹை. இங்கே நீங்கள் மரியாதையாக சொல்கிறதுனால ரஹே ஹை. இங்கே இதவே ப்ளூரல் ஃபார்ம்ஸில் நீங்கள் எல்லோரும் உண்மையை சொல்கிறீங்களா அப்படின்னா ஆப்சப் அப்படின்னு சொல்லலாம், எல்லாருமே அப்படின்னு. அப்போ எல்லாருமே அப்படின்னு சப்புன்னு வரணும். அந்த மாதிரி நம்ம பின்னாடி முடிகிற வார்த்தையை வச்சு யார் சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இங்கே ஆப்புன்னு சொல்லியிருக்கோம். ஆப் ஜூட் கக்கு ரஹாகை அப்படின்னாலும் அப்போ ஒரு ஆளை சொல்கிறோம் அப்படின்னு நினைப்போம். நீங்கள் பொய் சொல்கிறீங்களா உண்மையை சொல்கிறீங்களா அப்படின்னா ஆப் கியா அப்படின்னு சொல்கிறீங்களான்னு கேள்வியாக கேட்குறதுனால அந்த கியான்னு ஃபஸ்ட்டு வருது. क्या आप झूठ कक रहे हैं, आप सच बोल रहे हैं அப்படின்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்களா உண்மையை சொல்கிறீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.